நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இதோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸோட சோலோ பட்ஸுங்கிற மாடல் தான் இது. ஆப்பிளோட சீப்பஸ்ட் TWSமே இதுதான். இது இனிஷியலாக லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7000 லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ ஆஃபரில் 3300 கிடைக்குது. நானுமே ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஹெட்ஃபோனில் அட்வான்டேஜை விட டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏகப்பட்டது இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே பேட்டரியே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இயர்பட்ஸில் இருக்க சார்ஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கேஸில் போட்டுலாம் சார்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் கேஸில் போட்டு பின்னாடி இருக்க டைப் சி கேபிள் மூலிமா சார்ஜ் பண்ணிங்கன்னா தான் இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். அண்ட் சிங்கிள் இயர்பட்ஸ்லேயே 16 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணதுலேயே 12 மணி நேரத்துக்கு மேலேயான பேட்டரி லைஃப் எனக்கு கிடைச்சிது. அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனில் எந்த ஃபீச்சருமே கிடையாது. ANC டிரான்ஸ்பரன்சி மோடி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பாட்டு மட்டும் தான் உங்களால் கேட்க முடியும். பட் ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. பட் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கிடையாது, பட்டன் கண்ட்ரோல்ஸ் தான். சரி, இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஹெட்ஃபோனுக்குமே சிமிலராக இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான சவுண்ட் டிசைன்லேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டான IM-ல என்ன சவுண்ட் குவாலிட்டி வருமோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஹெட்ஃபோனை யார் வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக க்யூட்டாக இருக்கணும் அண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் வேணும். பட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுங்க. பட் பேஸ் எதிர்பார்த்துலாம் இந்த ஹெட்ஃபோனை வாங்கிடாதீங்க. ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதோட லிங்க் வியூ ப்ராடக்ட் இல்லைனா பயோவில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க.